காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்திலே நாம் மீண்டும் ஒன்றிணைகின்றோம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருவருளாலும் கடையவனுக்கும் கடைத்தேற்றம் வழங்கிய மகான் ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவடியின் பெருமையினாலும் அழைத்து வர சென்றேனோ அக்ரூரரை போல என்று ஆரம்பித்து ஒவ்வொரு வரியாக சொல்லிக்கொண்டே வருகின்றால் மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை. 44வது வரி வரைக்கும் நாம் பார்த்து விட்டோம். பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போல என்று முந்தைய அத்தியாயத்திலே பார்த்தோம். இப்பொழுது 45வது வரியை சொல்கின்றாள். இது யாரை பற்றியது? ராமாவதாரத்திலே இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது. வைத்த இடத்து இருந்தேனோ பரதனை போலே என்று சொல்கின்றாள். உண்மை என்னன்னா, பரதாழ்வார் என்ற வாக்கியம் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஏன்னா அவ்வளவு அருமைகளை உடையவர் பரதன். தசரத சக்கரவர்த்திக்கு 4 புத்திரர்கள் பிறந்தார்கள். புத்திர காமேஷ்டி யாகம் செய்ததன் பலனாக. இதிலே ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, இளவல் லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் என்று 4 பேர்கள். ராமருக்கு பட்டாபிஷேகம் இதுதான் முறை. அயோத்தி மாநகரத்திலே தசரத சக்கரவர்த்திக்கு இந்த 4 புத்திரர்களே யாரை மிகவும் பிடிக்கும் என்று சொன்னால், ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய அவதாரம் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவின் மீது அலாதி பிரியம் வைத்திருந்தார். அவரை விட்டு ஒரு கணமும் பிரியாமல் மாறாத அன்பு செலுத்தி வந்தவர் தந்தையான தசரத சக்கரவர்த்திக்கு. உயிரை விட்டுவிட சொன்னால் கூட விட்டு விடுவார். ஆனால் ஒரு பொழுதும் மூத்த புதல்வனான ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை பற்றி பிரிய வேண்டும் என்று சொன்னால் அவரால் தாங்க முடியாது அந்த துயரத்தை. அப்படிப்பட்ட பாசம் வைத்த தந்தையார் அவர். மந்தரை என்ற கூனி, இவளுடைய சூழ்ச்சியால் மனம் மாறுபட்டால் கைகேயி, பரதனுடைய தாயார். உண்மை என்னன்னா, யாருமே ராமரை வெறுத்தது கிடையாது. அத்தனை பேரும் அன்பு செலுத்தி வந்த புண்ணிய ஆத்மா அவர். 3 தாய்மார்கள், 4 புத்திரர்கள். என்னன்னா, ராமருடைய தாயார் கௌசல்யா தேவியை விடவும் அதிக அன்பு செலுத்தி வந்தவள் கைகேயி ராமர் மீது. கௌசல்யா தேவியாகட்டும், சுமித்ரையாகட்டும், ராமரை பெற்ற கௌசல்யா தேவி இருக்கின்றாள். ஆனால் அத்தனை பேரிலும் முதன்மையாக அன்பு செலுத்தி வந்தவள் இந்த கைகேயி. ராமருக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்னவுடன் மிகவும் ஆனந்தப்பட்டவள் கைகேயி. அந்த புறத்திலே நுழைகின்றாள் மந்தரையாகிய கோனி. அளவு கடந்த ஆனந்த மிகுதியிலே இருக்கின்றாள் கைகேயி. தன்னை அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்றாள். அவளுக்கு என்ன எண்ணம்னா, தன்னுடைய புத்திரன் தான் இந்த ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, அவனுக்கு விடிந்தால் பட்டாபிஷேகம் என்ற மகிழ்ச்சி பூரிப்பிலே இருக்கின்றாள். மந்தரை வந்து சொல்கின்றாளாம், நீ ஏன் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றாய்? அப்ப சொல்றா அவ, என்னுடைய பிள்ளைக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம்னு. அப்ப இவ சொல்றா பாருங்க, உன்னுடைய பிள்ளையா அவன்? உன்னுடைய பிள்ளை பரதன். நாளைக்கே ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவிற்கு மகுடம் சூட்டி விட்டார்கள் என்று சொன்னால், நீயும் உன்னுடைய பிள்ளைக்கும் என்ன ஒரு செல்வாக்கு இருந்து விட முடியும் இந்த அரண்மனையிலே? நன்றாக யோசித்துப்பார் என்று. அமைதியாக இருந்த குலத்தை கலங்கடித்தது போல அமைந்து விட்டன இந்த கோனியினுடைய சூழ்ச்சி மொழிகள். இதனால் மனம் மாறுபட்டு விட்டால் கைகேயி துயரம் அடைந்து விடுகின்றாள். ஏன்னா அவ சொன்னது 1% கொஞ்சம் உண்மை இருக்கு. என்னன்னா, எவ்வளவோ வள்ளல் தன்மையோடு நீ சில பொருட்களை அன்பளிப்பாக வழங்குகின்றாய் வறியவர்களுக்காக.
நாளை உனக்கு அந்த செல்வாக்கு இருக்குமா? அந்த உரிமை உனக்கு இருக்குமா? நீ எதை செய்வதாக இருந்தாலும் ராமருடைய தாய் கௌசல்யா தேவியின் அனுமதியின் பேரில் தான் நீ செய்ய வேண்டியதாக இருக்கும். இது ஒரு வாழ்க்கையா உனக்கு என்று சொல்லிவிடுகின்றாளாம். இப்ப என்ன பண்றா பாருங்க கைகேயி. தசரத சக்கரவர்த்தி வருகின்றார். வந்து பார்த்தால் தரையிலே படுத்து கிடக்கின்றாள். என்ன என்று கேட்கும் பொழுது சொல்கின்றாள், எனக்கு முன்பு 2 வரங்கள் கொடுத்தீர்கள் அல்லவா, அதை எப்பொழுது கேட்டாலும் தர சித்தமாக இருக்கின்றீர்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். தசரத சக்கரவர்த்திக்கு என்னன்னா, உலகத்தையே விலையா கேட்டா கூட கொடுத்துடக்கூடிய மனப்பான்மையில இருக்காரு. ஏன்னா மறுநாள் பொழுது விடிஞ்சாக்கா ராமருக்கு பட்டாபிஷேகம். என்ன கேட்டுவிட போகின்றாள் பிரமாதமாக என்ற எண்ணம். என்ன வேண்டும் கேள் தேவி என்று கேட்கின்றார். இவ பாருங்க, ஒரு வரத்தின் மூலமாக என்னுடைய பிள்ளை பரதன் அரசாள வேண்டும். இரண்டாவது என்னன்னா, 14 ஆண்டுகள் ராமர் வனவாசம் செல்ல வேண்டும் என்று. தசரத சக்கரவர்த்திக்கு இடி தன்னுடைய தலையில இறங்கினா போல துயரம். உயிரை கேட்டிருந்தால் கூட கொடுத்து விட்டிருப்பார். ராமரை பிரிய யார் முற்படுவார்கள்? பார்க்கிறாரு, வேற ஏதாவது கேட்க கூடாதா? நீ இதைத்தானா கேட்க வேண்டும் என்ற ஒரு மனது கஷ்டப்படும்படியான ஒரு சூழ்நிலை அவருக்கு. அவளா பிடிவாதமாக நிற்கின்றாள், எனக்கு கொடுத்தே ஆக வேண்டும். வேற வழி கிடையாது தசரத சக்கரவர்த்திக்கு. ஆனா நாளைக்கு உனக்கு விடிந்தா பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டு அதே வாயால மறுபடியும் எப்படி போயிட்டு ராமரை கூப்பிட்டு உனக்கு இல்லையப்பா உன்னுடைய தம்பிக்குன்னு எப்படி சொல்ல முடியும் அவரால்? அதை சொல்லிவிட்டு அவரால் உயிரோடு இருக்க முடியுமா? சொல்ல முடியாத துயரம். ஆனா பாருங்க, கைகேயி தன்னுடைய தீர்மானத்திலே உறுதியாக இருக்கின்றாள். அவளே கூப்பிட்டு சொல்கின்றாளாம் ராமரை, அப்பா உனக்கு இல்ல பட்டாபிஷேகம், உன்னுடைய தம்பி இருக்கான் இல்லையா பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம்னு சொல்லும் பொழுது பார்க்கணும் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவினுடைய வதனத்தை. இன்று உனக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்னாலும் மறுநாள் உன்னுடைய தம்பிக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்னாலும் ராமருடைய வதனம் மலர்ந்து செந்தாமரை பூ போல இருக்கின்றதாம். மெய் திருப்பத மேவு என்ற போதிலும் இத்திருத்துறந்து ஏகு என்ற போதிலும் சித்திரத்தினரது செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள் என்று பாடுகின்றார் அருமையாக கவி சக்கரவர்த்தி கம்பர். ராமருடைய மனநிலை அப்படி, இரண்டையும் சமமாக பாவிக்கின்றார். அவ்வளவுதானே விஷயம். நான் காட்டிற்கு செல்ல வேண்டும், என்னுடைய தம்பி நாடு ஆள வேண்டும், இதைத்தானே ஒப்புக்கொள்கிறேன் என்று புறப்படுகின்றார். ஆனா பரதனுக்கு பாருங்க, அவன் இங்க கிடையாது. அவன் தன்னுடைய பாட்டனாருடைய ஊருக்கு சென்றிருக்கின்றான், கேகய தேசத்துக்கோ எங்கேயோ. அவன் இங்க கிடையாது. திரும்பி வந்தாதான் தெரியுது இத்தகைய ஒரு சூழ்நிலை. வந்த உடனே பாருங்க அவனுக்கு எவ்வளவு கோபம்னா, முதல்ல அவனுக்கு துயரம் இருக்கு. என்னன்னா, என்னுடைய அண்ணன் இங்க இருந்து கிளம்பி விட்டான் அல்லவா, சூரியனை போன்ற அற்புதமான அரசாட்சி கொடுக்கக்கூடியவன் ராமன், அவனே போய்விட்டான். இப்பொழுது நாடு எப்படி இருக்கின்றது? கலை இழந்து இருக்கின்றது, இருள் சூழ்ந்து இருக்கின்றது. இது ஒரு துயரம். அடுத்தது என்ன கோபம்னா, இவளை எப்படி அம்மான்னு சொல்ல முடியும்? நாம நினைக்கலாம், அம்மா சொன்னா நான் எதை வேணா செய்வேன் அப்படின்ற ஒரு மனநிலை இவனுக்கு கிடையாது. அம்மா சொன்னாலும் தவறு தவறுதான் என்பதை உறுதிபட சொல்கின்றான். எத்தனை துணிவு இருக்க வேண்டும் இதற்கு? என் அம்மா சொல்லிவிட்டார்கள், நான் அரசாள்கின்றேன் என்று சொல்லவில்லையே பரதன். என்னுடைய அம்மா செய்தாலும் தவறு தவறுதான் என்பதை சொல்வதற்கு எத்தனை மன துணிச்சல் இருக்க வேண்டும், எவ்வளவு திடமான புத்தி இருக்க வேண்டும், ஞானம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஞான குழந்தை அல்லவா இந்த பரதன். அப்படி கோபிக்கின்றானாம் தன்னுடைய தாயை. பெற்ற தாயானி எப்படிப்பட்ட ஒரு தவறுதலான விஷயத்தை செய்திருக்கின்றாய், உலகம் ஒப்புக்கொள்ளுமா என்னை? எத்தனை பேர் என்னை தூற்றி இருப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு தவறான செய்கையை நீ நிகழ்த்தி இருப்பதற்கு என்று தன்னுடைய தாயை சாடுகின்றானாம். இவளுக்கு என்ன எண்ணம்னா, கைகேயிக்கு நாம் அரசாட்சியை பெற்றுக் கொடுத்து விட்டோம் தன்னுடைய மகனுக்கு, நம்மை பாராட்டுவான் சீராட்டுவான்,
உச்சி குளிர நம்மை சேவிப்பான் என்று நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் நிகழ்ந்தது வேறு. தாயே ஆனாலும் நீ செய்தது தவறு என்பதை தீர்மானமாக சொல்கின்றான் பரதன். அடுத்து ஒரு விஷயம் செய்யறான் பாருங்க. புறப்படுகின்றான் காட்டுக்கு. ராமருடைய காலில் விழுந்தாவது அவரை மறுபடியும் கொண்டு வந்து அயோத்தியிலே அரசாலை செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தோடு புறப்படுகின்றான். காட்டிலே ராமரை பார்த்து விடுகின்றான். கண்களிலே அவனுக்கு கண்ணீர் பாஷ்பமாக கொட்டுகின்றது பரதனுக்கு. தந்தைக்கு நிகரான என்னுடைய அண்ணனே, தாங்கள் என்னை விட்டு பிரிய வேண்டுமா? என்னுடைய தாய் ஏதோ சொல்லிவிட்டாள் என்பதற்காக தாங்கள் அரசாலாமல் இங்கே வந்து நிற்பதா என்று கதறுகின்றானாம். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சகோதரத்துவ அன்பு இருக்க வேண்டும் இவனுக்கு. 1000 ராமர் நின்கேழ் ஆவரோ பரதா என்று சும்மாவா சொல்லி இருக்கின்றார்கள்? ஒரு தராசு தட்டிலே 1000 பரதர்கள் நிற்க வைத்து ஒரே ஒரு ராமரை நிற்க வைத்தால் கூட பரதன் நிற்கின்ற தட்டு தான் இறங்குமாம். அவ்வளவு அற்புதமான குணநலன் கொண்டவன் இந்த பரதன். ராமர் சொல்றாரு பாருங்க, அப்பா என்னுடைய தந்தையார் கூறிவிட்டார், தந்தையோட பேச்சுக்கு மறு பேச்சு நான் பேச மாட்டேன். அவர் என்ன வரதம் கொடுத்திருக்கின்றார்? 2 வரங்கள் கொடுத்திருக்கின்றார் அல்லவா என்னுடைய தாய்க்கு, கைகேயிக்கு. அதை நான் நிரூபிக்க வேண்டும் அல்லவா? அதனால் நான் காட்டிலே இருக்கின்றேன் 14 ஆண்டுகள் என்று சொல்லும் பொழுது பரதன் சொல்றாரு பாருங்க, அண்ணா நீங்க திரும்பி வர்ற வரைக்கும் நான் அரசாளுவேன்னு நினைக்காதீங்க. கனவுலையும் உங்களுடைய மரவடிகளை எனக்கு கொடுங்கள், தங்களுடைய செருப்பை. அதை கொண்டு வந்து அரியணை மீது வைத்து அதிலே புஷ்பங்கள் சார்த்தி நீங்கள் இருந்தால் எப்படி அரசாள்வீர்களோ அப்படியேதான் நான் நினைப்பேன். ஒருபொழுதும் நான் அரியணை ஏற மாட்டேன் என்ற சத்தியத்தை செய்கிறான் பரதன். யாரால் இப்படி செய்ய முடியும்? இந்த மரவடிகளை பெற்றுக்கொண்டான். அவன் நினைத்திருந்தால் அயோத்தி மாநகரத்திலே அரண்மனையிலே அமர்ந்திருக்கலாம். இளவல் என்னவோ காட்டிற்கு வந்து விட்டான் அண்ணனுக்கு சேவை செய்ய. ஆனால் இன்னொரு தம்பி இருக்கின்றான் அல்லவா பரதன். அவன் ஒருபொழுதும் அரியணையோ செங்கோலையோ நேசிக்கவில்லை. அண்ணன் ராமனை மட்டுமே நெஞ்சிலே வைத்து இருந்தான். தன்னுடைய இதய சிம்மாசனத்தில் மட்டும் கிடையாது, அயோத்தி அரண்மனையிலும் அவனே அரசாள வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான். எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் போதும் நான் அரசாளுவேன் என்ற எண்ணம் அவனிடம் சிறிதும் கிடையாது. என் அண்ணனை தவிர வேறு யாரும் அயோத்தி அரண்மனையிலே அரசாள தகுதியற்றவர்கள் கிடையாது என்பதில் உறுதியாக இருந்தான். அதை செயல்படுத்தினான். இப்படி செயல்படுத்துவதற்கு எத்தனை மன துணிவு இருக்க வேண்டும் அவனுக்கு? 14 ஆண்டுகள் அவன் எங்கே இருந்தான் பரதன்? நந்தி கிராமத்திலே ஒரு தவக்குடில் அமைத்துக் கொண்டு அங்கேயே தங்கி இருந்தான். அரச போகம் வேண்டாம், அதனுடைய செல்வாக்கு வேண்டாம், அந்த உரிமை வேண்டாம், தாயே தனக்கு கொடுத்தாலும் அந்த உரிமை தனக்கு வேண்டாம் என்று தவக்குடில் அமைத்துக் கொண்டு வாழ்வதற்கு அவனுடைய மன துணிவு அதிகமாக இருக்க வேண்டும். இதனை நிரூபித்து விட்டான். ராமனுடைய தம்பி என்பதற்கு இதைவிட வேறு அத்தாட்சி என்ன இருக்க முடியும்? அம்மாவே கொடுத்தாலும் எனக்கு அரண்மனையோ அரியாசனமோ வேண்டாம் என்று சொன்னான் அல்லவா அந்த வரதாழ்வார். அப்படிப்பட்ட மன துணிச்சல் எனக்கு இல்லையே சுவாமி, அவ்வளவு அருமையான அன்பு நான் ராமனிடம் வைத்திருக்கவில்லையே சுவாமி என்று சொல்கின்றால் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை. வைத்த இடத்து இருந்தேனோ பரதனை போல என்றால் அவன் நினைத்திருந்தால் அயோத்தி மாநகரத்திற்கு சென்று என்னுடைய தாயார் கேட்ட வரத்தின்படியும் என்னுடைய தந்தையார் கொடுத்த வாக்குறுதியின்படியும் நான் அரசாளுவேன், என்னை தடுப்பதற்கு யார் இருக்கின்றார்கள் என்ற எண்ணம் இல்லையே அவனிடம் சிறிதும். என்னுடைய அண்ணன் தான் முக்கியம், என்னுடைய அம்மாவை விடவும் என்ற உறுதி இருக்கின்றதல்லவா? புரிந்து கொண்டு விட்டான் அல்லவா ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய அவதாரம் அல்லவா ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அவனே அரசாள வேண்டும் என்பதில் உண்மையாக இருந்து அதில் உறுதியாகவும் தொடர்ந்தான் அல்லவா? இப்படிப்பட்ட உறுதியான அன்பு என்னிடம் இல்லையே சுவாமி என்று சொல்கின்றால் திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீமத் ராமானுஜரிடம். வைத்த இடத்து இருந்தேனோ பரதனை போல என்பதற்கு நந்தி கிராமத்திலேயே 14 ஆண்டுகள் தவ வாழ்க்கை வாழ்ந்தவன். இளவல் என்னவோ கூடவே இருந்து சேவை செய்யலாம், ஆனால் தனியாக தவக்குடில் அமைத்துக் கொண்ட தவ வாழ்க்கை வாழ்ந்தவன் அல்லவா பரதன். நினைத்திருந்தால் போயிருக்கலாம் அயோத்திக்கு, ஆனால் வைத்த இடத்திலேயே இருக்கின்றான்.
அரியணையிலே ராமருடைய பாதுகைகள் உறுதியாக சொல்லிவிட்டு வந்து விடுகின்றான். என்னன்னா, காட்டுல அண்ணா நீ வருவதற்கு ஒரு நாழிகை தாமதமானாலும் நான் தீக்குளித்து இறந்து விடுவேன். 14 ஆண்டுகள் முடிந்தவுடன் தாங்கள் அயோத்தி திரும்பி வந்து அரசாள வேண்டும். அப்படி ஒரு கணம் தவறினாலும் நான் தீக்குளித்து இறந்து விடுவேன் என்று சொல்வதற்கு எத்தனை ஒரு மன தீரம் இருக்க வேண்டும். அத்தகைய வீரம் இருந்தது பரதனுக்கு. இதைத்தான் சொல்கின்றான் திருக்கோளூர் பெண் பிள்ளை. அவ்வளவு அன்பு எனக்கு இல்லையே சுவாமி, ராமர் வந்து அரசாளவில்லை என்று சொன்னால் நான் தீக்குளித்து இறந்து விடுவேன் என்று சொல்வதற்கு அவ்வளவு அரிய அன்பு நான் செலுத்தவில்லையே ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவிடம். பின்பு எப்படி நான் இந்த ஊருக்குள் இருக்க முடியும்? அதனால் தான் வெளியேறி செல்கின்றேன் இந்த திருக்கோளூரை விட்டு என்று சொல்கின்றால் மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை. மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை தான் என்றாலும் ஞானத்தில் சற்றும் சளைத்தவள் கிடையாது இந்த அருமையான பெண் பிள்ளை. 45வது வரியை சொல்கின்றாள். அதில் பரதனுடைய அன்பை சொல்கின்றாள், ராமர் மீது வைத்த அன்பை. அடுத்த வரி என்ன சொல்ல போகின்றால் அது யாரை பற்றியது என்பதை பற்றிய பதிவை நாம் அடுத்த அத்தியாயத்திலே பார்க்கலாம். அதுவரை நாம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருவடிகளிலும் ஜகம் புகழும் மகான் ஸ்ரீமத் ராமானுஜருடைய திருவடிகளிலும் நம்முடைய வரங்களை கோரிக்கொண்டிருப்போமாக. மீண்டும் சந்திப்போம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்திலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.